ஆத்ம நமஸ்தே. நம்ம இன்வோக் பண்ணிக்கலாம். Sit in comfortable position. Keep your spine straight. Relax your body. Relax your mind. To the Supreme God, to the Divine Father and Divine Mother, to the Lord Maga Guruji Mailing, to my spiritual teacher, to all the spiritual teachers, holy gurus, holy masters, saints, archangels, holy angels, spiritual helpers, to our higher soul, to our divine self, we humbly invoke for your divine love, divine power, divine light, divine guidance, divine help and protection. We thanks and in full faith, inhale slowly, exhale slowly. நமக்கு இன்றைக்கி படிக்கப்பட்ட புக்கு பார்த்திங்கன்னா தெய்வீக காதல். இது யார் எழுதுனதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய புத்தகம். டாபிக்கஸ் வாழ்வின் ஊடே இறைவனை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். நம்ம லைஃப்பில் காடை எப்படி முன்னிட்டு வாழ்கிறதுன்ற டாப்பிக்லேருந்து நம்ம இன்றைக்கி படிக்கலாம். இறைவனால் தான் முன்னிட்டே அனைத்தும் இருக்கின்றன. இறைவனால் தான் முன்னிட்டே நீங்கள் வாழ்கிறீர்கள். அவனால் தான் பொருள் வளங்களையும் வசதிகளையும் மற்றும் அவற்றுடன் சேர்ந்து செல்கின்ற அனைத்து மன நிறைவுகளையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே இறைவனிடத்தில் உங்களது நன்றியுணர்வு மிகவும் அதிகமானதாக இருக்க வேண்டும். நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிற வாழ்க்கை, நமக்கு கிடைக்கிற எல்லா விஷயமும் அது கடவுளால் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ கடவுளுக்கு நம்ம ப்ரையாரிட்டி நம்ம லைஃப்பில் கொடுக்கணும். அவர் மேலே ஒரு நன்றி உணர்வோடு நம்ம வாழணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பின் உங்களிடத்தில் அவனது ஒப்புயர்வற்ற முக்கியத்துவத்தை ஏன் நீங்கள் நினைவில் கொள்வதில்லை? அவனை மறந்து அறியாமையில் ஒவ்வொரு நாளையும் எப்படி உங்களால் வீணாக கழிக்க முடிகின்றது? இதற்கு காரணமே இல்லை. உலக வாழ்க்கைக்கு ஏன் அதிக அளவு முக்கியத்துவம் அளிக்கிறீர்கள்? உங்களது உலக கடமைகளிடம் கவனம் செலுத்துங்கள். ஆனால் எப்பொழுதும் இறைவனை குறித்த சிந்தனையில் இருங்கள். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் விதியெனும் அரக்கன் இந்த நிலையற்ற உலகிலிருந்து மனிதர்களை இழுத்து சென்று கொண்டிருக்கின்றான். எந்த கணத்திலும் நீங்கள் கவர்ந்து செல்லப்படலாம். நம்ம வாழ்க்கையே கடவுளை முன்னிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம கடவுளுக்கு டைம் கொடுக்காம நம்மளோட உலக கடமைகளிலேயே நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதிலே நம்ம மூழ்கி கிடக்கிறோம். காட் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் காடை நினைக்கிறதுக்கும் நம்ம டைம் அலோகேட் பண்ணுறதே இல்லை. இது ஒரு பெரிய அபத்தமான விஷயம் அப்படின்றது ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஐயா சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக நமக்கு உலக கடமைகளை செய்யணும். அதனோட டியூட்டி. அது செஞ்சாலுமே நம்மளோட திங்கிங் கவனம் ஃபுல்லாகவே காட் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதை அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க? ஏன் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது? காடை நினைக்காமல் மெடிடேஷன் பண்ணாமல் ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்மளுக்கு நிலையற்ற வாழ்க்கை இது. நம்மளுக்கு எப்போ வேணாலும் எமன் என்னும் மறக்க நம்மளை இழுத்து செல்ல வரலாம் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. இந்த உலகில் உங்களது கடமைகளை மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவராய் நிறைவேற்றுங்கள். ஆனால் இறைவனுடனான உங்களது ஈடுபாட்டை தவறாமல் காத்து வாருங்கள். அனைவருக்கும் சேவை புரிவதற்காக நான் கடுமையாக பணியாற்றுகிறேன். ஆனால் நான் தனிமையில் தியானம் செய்யும் பொழுது என்னை தொந்தரவு செய்ய எவரையும் நான் அனுமதிப்பதில்லை. மற்ற விஷயங்கள் காத்திருக்க முடியும். இறைவனுடனான ஈடுபாடு ஒருபோதும் புறக்கணிக்கக்கூடாது. இறைவனுடனான ஈடுபாடு ஒருபோதும் புறக்கணிக்கப்படக்கூடாது. இந்தியாவில் ஒரு மகான் அவசர செய்தியை படிப்பதற்கு கூட தனது வழிபாட்டை நிறுத்த மாட்டார். உங்களது வாழ்க்கையிலும் கூட அவனுடனான தினசரி தொடர்புக்கு நீங்கள் உச்ச அளவு முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும். இல்லையெனில் இறைவனுடனான உங்களது ஈடுபாட்டை உங்களால் ஒருபோதும் நிலையாக வைத்துக்கொள்ள முடியாது. பெரிய மகான்கள் கவனமின்மையோடு இருத்தலை உங்களுக்கு ஒருபோதும் அறிவுறுத்த மாட்டார்கள். நீங்கள் சமநிலை கொண்டவர்களாய் விளங்கும்படி அவர்கள் உங்களுக்கு கற்பிப்பார்கள். சந்தேகத்திற்கிடமின்றி உடலுக்கு உணவளிப்பதற்கும் உடை உடுத்துவதற்கும் நீங்கள் உழைக்கத்தான் வேண்டும். ஆனால் ஒரு கடமை மற்றொன்றுடன் முரண்படுவதற்கு நீங்கள் அனுமதித்தால் அது உண்மையான கடமை ஆகாது. ஆயிரக்கணக்கான வணிகர்கள் செல்வத்தை சேர்ப்பதற்காக மிகவும் மும்முரமாக இருக்கின்றனர்.
அவர்கள் அதிக அளவில் இதய நோய்களையும் கூட உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடுகின்றனர். செல்வ வளத்திற்கான கடமையானது உங்களை ஆரோக்கியத்திற்கான கடமையை மறக்க செய்தால் அது கடமையே அல்ல. ஒரு இணக்கமான வழியில் ஒருவர் வளர்ச்சியடைய வேண்டும். ஒரு உடலானது மூளை வளர்ச்சியின்றி இருந்தால் அவ்வுடலை அற்புதமாக மேம்படுத்துவதற்கு விசேஷ கவனம் அளிப்பதில் பயனில்லை. மனமும் மேம்படுத்தப்பட வேண்டும். மேலும் நீங்கள் மிகச்சிறந்த ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் அறிவுத்திறனையும் பெற்றிருந்தும் மகிழ்ச்சியாக இல்லையெனில் உங்களது வாழ்க்கையில் இன்னமும் நீங்கள் வெற்றியடையவில்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். என்னிடமிருந்து எவராலும் எனது மகிழ்ச்சியை கவர்ந்து செல்ல முடியாது என உங்களால் உண்மையுடன் கூற முடிகிற பொழுது நீங்கள் ஒரு அரசராகிறீர்கள். உங்களுக்குள் இறைவனது உருவத்தை நீங்கள் கண்டுவிட்டீர்கள். உள்ளுக்குள் விளங்குகின்ற அந்த திருவுருவத்தை குறித்து பெருமை கொள்ளுங்கள். ஒவ்வொன்றினாலும் இடைவிடாது எரிச்சல் அடைந்து கொண்டு ஒவ்வொருவரையும் செருக்குடன் நோக்கிய வண்ணம் வாழ்நாள் முழுவதும் வசை மாறியுடனும் வெறிகொண்டு பிதற்றியபடியும் இருந்தால், மேலும் அந்த உணர்வுடனேயே நீங்கள் இறந்துவிட்டால் இறைவன் உங்களுக்குள் விளங்குகிறான். அவன் உங்களது ஆன்மாவே ஆவான் என்பதை நீங்கள் உணர்ந்து அறிய துவங்கி இருக்க மாட்டீர்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய மகான்களை நமக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டே இறைவனை நினைக்கணும்னு சொல்லுவாங்க. உலக கடமைகள், இப்போ நம்ம ட்ரெஸ் சாப்பிடணும், ட்ரெஸ் போடணும், இதுக்கு நம்ம பணம் சம்பாதிச்சு தான் ஆகணும். அதற்கான வேலையை செஞ்சு தான் ஆகணும். அந்த வேலையும் செய்யணும். அதுக்குன்னு வேலையே ஓடிக்கிட்டு ஹெல்த்தை கவனிக்காமல், சரியாக தூங்காமல், சரியாக சாப்பிடாமல், மெடிடேஷன் பண்ணாமல், கடவுளை பற்றின திங்கிங்கே இல்லாமல் அறியாமையில் இருந்து வாழ்நாள் ஃபுல்லாக பணம்னு ஓடிட்டே அப்படி ஒரு சமநிலையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நமக்குள்ளே இருக்க அந்த தெய்வீக தன்மையை பார்க்கணும், உணரணும். சுற்றி என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகள் என்னை பாதிக்காது, என் உள்ளே இருக்க இந்த இன்னர் ஹாப்பினஸை பாதிக்காது. அப்படி நம்ம எப்போ பாதிக்கப்படாமல் இருக்குமோ அப்போ தான் நம்மளுக்குள்ள இறைவனை நம்மளால் காண முடியும். நம்மளோட ஆத்மா தான் இறைவன் அப்படின்றத நம்ம உணர முடியும். நீங்கள் அப்படி இல்லாமல் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளால் மாட்டிக்கிட்டு அதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா, இவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு அந்த புலம்பிக்கிட்டு ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்குள்ளே இருக்க கடவுளை நம்ம பார்க்காம உணராமையே நம்ம செத்து போயிடுவோம்னு சொல்கிறாங்க. ஒரு முறை ஒரு இந்திய மகானும் ஒரு சில சீடர்களும் கங்கை நதியில் நீராடி கொண்டிருந்த பொழுது மற்றொரு மனிதன் புனிதமான மகானின் அருகில் தனது குதிரையை கழுவ துவங்கினான். அந்த அடாவடி மனிதன் தனது குதிரையை கவனித்து கொண்டிருக்கையில் மகானின் மீது தண்ணீரை வீசியபடி வேண்டுமென்றே கவனமின்றி இருந்தான். கோபமடைந்த சீடர்கள் அடாவடிக்காரனை அடிக்க விரும்பினர். ஆனால் அவர்களது குரு கூறினார், வேண்டாம், அவரை விட்டு விடுங்கள். திடீரென்று குதிரை தனது எஜமானனை அவனது பற்களை உடைத்த வண்ணம் உதைத்து தள்ளியது. அந்த மகான் அங்கே சென்று அடிப்பட்ட மனிதனுக்கு அன்புடன் உதவி புரிந்தார். இயற்கையின் இரக்கமற்ற விதிமுறைகளே தவறு செய்தவனை தண்டித்துவிட்டது, மகான் அல்ல. இறைவனும் அவனது பிரபஞ்ச விதிமுறைகளும் எவருடைய செயல்கள் என்றும் இசைந்திருக்கின்றனவோ அவர்களுடைய நன்மைக்காகவும் அகத்தே உள்ள தெய்வீக ஆன்மாவிற்கும் உண்மையாக இல்லாதவர்களை துன்பத்தின் மூலமாக விழித்தெழச் செய்வதற்காகவும் தவறாமல் வேலை செய்கின்றன. இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறாங்க. ஒரு இந்திய மகான் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவரோட சீடர்களோட சேர்ந்து கங்கை நதியில் அவர் குளிக்க போயிருந்தார். அந்த டைமில் பக்கத்தில் ஒரு குதிரைக்காரன் குதிரையை கொண்டு குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ மகான் மேலே அந்த குதிரை குளிப்பாட்டுற தண்ணி, அழுக்கு தண்ணி படுது. ஆனால் அவர் அதை பாதர் பண்ணாமல் வேணும்னே என்ன பண்ணாருன்னா, படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சுட்டே இருந்தாங்க அந்த குதிரையை. அந்த அழுக்கு தண்ணி அந்த மகான் மேலே பட்டுட்டே இருந்தது. உடனே மகானை சுற்றி இருக்க சீடர்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. போய் அந்த ஆளை அடிக்கலாம், தட்டி கேட்கலான்னு போனாங்க. அப்படி போகும்போது குரு தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த மகான் தடுத்து நிறுத்திட்டாங்க. வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரையே என்ன பண்ணுச்சு, அவனோட எஜமான எட்டி உதச்சி தள்ளி அவரோட பல்லெல்லாம் உடைச்சிட்டு அவருக்கு நிறைய காயம் ஏற்பட்ட போது இந்த மகான் தான் விரைஞ்சு அவர் ஓடி போய் அந்த குதிரைக்காரரை காப்பாற்றினார். அவருக்கு அன்பாக அவர் எழுப்பி அவருக்கு வேண்டிய முதலுதவி செஞ்சார். ஸோ இதிலேருந்து என்னென்னா, இயற்கையும் பிரபஞ்ச விதிமுறைகளும் ஒருத்தர் அவங்க பண்ண செயலுக்கு ஏற்ற மிஸ்டேக் ஏற்ற தண்டனை கொடுத்துரும். நம்ம யாருமே போய் தண்டிக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறாங்க.
மனிதன் இறைவனது பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் இறைவனது பிரதிபிம்பமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு தெய்வத்தைப் போல நடந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாமே we are all the images of God. நம்ம கடவுளோட பிரதிபிம்பத்தில் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு கடவுள் மாதிரி நடந்துக்கணும், தெய்வம் போல நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்கின்றது? காலையில் முதல் வேலையாக உங்களது நிதானத்தை இழந்து எனது காப்பி ஆறியுள்ளது என குற்றம் சாட்டுகிறீர்கள். ஆனால் என்ன நேர்ந்து விட்டது? அத்தகைய விஷயங்களால் ஏன் அமைதி குலைகிறீர்கள்? அனைத்து கோபத்திலிருந்தும் விடுபட்டவராய் முழுமையான அமைதியுடையவராக இருக்கும்படியான மன சமநிலை கொண்ட மனதினை பெற்றிருங்கள். அதுதான் உங்களுக்கு தேவை. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கடவுள் மாதிரி நடந்துக்கணும். ஆனால் மார்னிங் எழுந்தோடனே ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒய்ஃப் வந்து காஃபி கொடுக்குறாங்க, என்ன இந்த காஃபி ஆறி இருக்குன்னு ஹஸ்பண்ட் கோவப்படுறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம கோவப்பட்டுட்டு எரிச்சல் அடைகிறோம், மற்றவங்களை குறை சொல்கிறோம், எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் சுற்றி நடக்கிறதுக்கெலாம் நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளோட இன்னர் பீஸ் குறையுது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. காடர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட இன்னர் ஹாப்பினஸ், இன்னர் பீஸ் அப்படியே நிலச்சிருக்கணும். ஸோ சுற்றி என்ன நடந்தாலும், என்ன மாதிரி அது நம்மளுக்கு பிடிச்சதோ பிடிக்காததோ என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மளோட உள் அமைதியை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மனசு எப்பவுமே சமநிலையாக வச்சுக்கணும். யாராவது நம்மளுக்கு அப்ரிஷியேட் பண்ணாலும் ரொம்ப பயங்கரமாக ஹாப்பி ஆகுறது, இல்லைனா யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் ரொம்ப உடஞ்சி போகுது. ஸோ இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் வந்து மனசில் இருக்கக்கூடாது. சமநிலையாக எடுத்துக்கணும், எதையுமே சமமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு தேவை. எவரும் அல்லது எதுவும் உங்களுடைய அமைதியை இழக்க செய்ய அனுமதிக்காதீர்கள். இதுதான் உண்மையாகவே டிட்டாச்மெண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த விஷயமும் நம்மளோட சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது. இப்படி நடந்தால் தான் சந்தோஷம், அப்படி நடந்தால் தான் சந்தோஷம், இப்படி இருந்தால் தான் எனக்கு அமைதியாக இருக்குது மனசுக்கு, இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கல அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. நம்மளுக்கு ஒரு டெஃபினேஷன் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், இப்படி இருந்தால் தான், அந்த மாதிரி நம்ம போடாமல் சுற்றி என்ன நடந்தாலும் என்னோட அமைதி வந்து கெடாது அப்படின்ற ஒரு உறுதி நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. எதுவும் உங்களது அமைதியை குலைக்க விடாதீர்கள். மேலும் உங்களது துயரத்திற்கு எவரையும் பழி கூறாதீர்கள். ஸோ நமக்கு வர கஷ்டத்துக்கு நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ணக்கூடாது, நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே பொறுப்பேற்று கொள்ளுங்கள். மற்றவர்களால் நீங்கள் தவறாக நடத்தப்பட்டால் உங்களிடத்தில் உள்ள குறையை தேடுங்கள். யாராவது நம்மளை இன்சல்ட் பண்ணாங்கன்னா, யாராவது நம்மளை ஒரு பேடாக ட்ரீட் பண்ணாங்கன்னா, அதுக்கு நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக் அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்பொழுது அனைவருடனும் ஒத்துப்போவது மிகவும் எளிதானதென நீங்கள் காண்பீர்கள். ஸோ நம்ம எல்லாருக்கிட்டையும் ஃப்ளெக்சிபிளாக, எல்லாருக்கிட்டையும் ஹார்மோனியஸாக நம்ம இருக்க முடியும். நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள். இயேசு தனது எதிரிகளை சிறிய குழந்தைகளைப் போல பாவித்தார். ஒரு குழந்தை உங்களை அடித்தால் அதற்காக அதனை நீங்கள் வெறுக்க மாட்டீர்கள். அது நல்லதை அறியவில்லை என்பதை உணர்ந்து அதனை நீங்கள் மன்னிக்கிறீர்கள். மனிதர்கள் உங்களை துன்புறுத்தினால் பதிலுக்கு பழிவாங்கும் எண்ணத்தின் மூலம் உங்களுக்குள் வீற்றிருக்கும் இறைவனது பிரதிபிம்பத்தை அவமதிக்காதீர்கள். உங்களுக்குள் விளங்கும் அவனது பிரதிபிம்பத்தை நீங்கள் உணர்ந்தறிய விரும்பினால் நீங்கள் ஒரு தெய்வம் என்பதை இப்பொழுது நினைவில் கொண்டு அதை போன்று நடந்து கொள்ளுங்கள். ஸோ ஜீசஸ் பற்றி சொல்கிறாங்க. ஜீசஸ் வந்து அவரோட சீடர்களை வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் அவர் பார்த்தாரு. நம்ம ஒரு குழந்தை தப்பு பண்ணுச்சு, இல்லை ஒரு குழந்தை வந்து நம்ம கிட்ட வந்து பட்டுன்னு அடிச்சிருச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? சிரிச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அதையும் ரசிப்போம். அது பண்ணுற தப்பை கூட நம்ம ரசிப்போம், அதை பழி வாங்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஸோ இந்த மனநிலைமையில தான் மனுஷங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு. எல்லா மனுஷங்களையும் குழந்தை மாதிரி பார்க்கணும். அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க, அறியாமையில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத அந்த மைண்டோடு தான் எடுத்துக்கணும். ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற மைண்டில் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான மனிதர்கள் எதிர்மறை மனோநிலைகளின் பலியாட்களாக இருக்கிறார்கள். மேலும் ஒருவர் அவற்றை கட்டுப்படுத்தவில்லை எனில் அவரை கட்டுப்படுத்திவிடும். சுய கட்டுப்பாட்டுடன் இல்லாத ஒரு மனிதர் முழுமையான நிதான புத்தி உள்ளவர் அல்ல. மேலும் அவர் அதனை அறிவதும் இல்லை. எவர் தனது எதிர்மறை மனநிலைகளை தன்வயப்படுத்துகிறாரோ அவர் அதிக சமநிலை கொண்ட மனிதராகிறார். எவரும் தனது சொந்த மிக உயர்ந்த நலனுக்கு எதிரானது என தான் உணர்கிற ஏதாவது ஒன்றை விருப்பத்துடன் செய்வதற்கு தூண்டப்பட மாட்டார். இருப்பினும் தனது சொந்த விருப்பத்தினால் எதிர்மறை மனோநிலைகள், சபல கருத்துக்கள் மற்றும் பழக்கங்களினால் தூண்டப்பட்டவராய் தனது நலனுக்கு உண்மையிலேயே எதிரான அநேக விஷயங்களை அவர் செய்கிறார் என்பது ஒரு விசித்திரமான சம்பவம். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், அது உங்களை எவ்வாறு பாதிக்கப் போகிறது என்பதை எப்பொழுதும் முதலில் சிந்தியுங்கள்.
கனநேர உந்துதலில் செயல்படுவது சுதந்திரம் அல்ல. அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு மனசுக்கு தோன்றதெல்லாம் செய்வோம். ஒரு ஷாப்பிங்கோ, மனசில் ஆசைப்படுறது எல்லாமே பண்ணிகிட்டே இருப்போம். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு செகண்ட் யோசிங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இது செஞ்சால் என்ன பின்விளைவு வரும் அப்படின்றது யோசிங்க, சிந்தியுங்கள்னு சொல்கிறாங்க. நம்ம மனசில் தோன்றது எல்லாமே செய்கிறது சுதந்திரம் கிடையாது. தவறான செயல்களின் விரும்பத்தகாத விளைவுகளால் நீங்கள் கட்டுப்படுத்தப்படுவீர்கள். ஆனால் உங்களுக்கு நல்லது என உங்களது பகுத்தறிவு உங்களிடம் கூறுகிற விஷயங்களை செயல்படுத்துவது முற்றிலும் சுதந்திரமானது. அத்தகைய விதமான விவேகம் வழிநடத்தும் செயலானது. ஒரு தெய்வீக இருப்பை உறுதி உண்டாக்குகிறது. அப்பொழுது உங்களுக்குள் விளங்கும் இறைவனது பிம்பத்தை நீங்கள் கண்டு கொண்டு பிரதிபலிக்கவும் செய்கிறீர்கள். ஏதாவது ஒன்றை செய்வதற்கோ அல்லது செய்யாமல் இருப்பதற்கோ நீங்கள் தீர்மானித்து அந்த தீர்மானத்தை மனோநிலைகள் அல்லது தீய பழக்கங்களின் முரண்பாடான தாக்கங்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் நிறைவேற்றுதலே பொழுது அதுவே உண்மையான சுதந்திரமாகும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது நம்ம கிட்ட இருக்க பேட் ஹேபிட்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. இல்லைனா நம்மளோட உணவு பழக்கமே எடுத்துக்கலாம். காஃபி நம்மளுக்கு ரெகுலராக அடிக்கடி காஃபி அடிக்ஷன் இருக்கும். ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி காஃபி குடிக்கிற பழக்கம் கூட இருக்கலாம். ஸோ நான் காஃபி குடிக்க மாட்டேன், இல்லை ஒரு நாளைக்கு இத்தனை வேலை தான் குடிப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். இதுதான் சுய கட்டுப்பாடு. இப்படி நம்ம ஆத்மாவாகிய நம்மளோட மனதை கட்டுப்படுத்த தெரியலைன்னா அந்த மனசை நம்மளை என்ன பண்ணோம், ஸ்லேவ் ஆக்கிடும், அடிமையாக்கிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் மூலமாக, சின்ன சின்ன உறுதிமொழி மூலமாக நம்மளே கட்டுப்படுத்த சொல்கிறாங்க, நம்ம மனதை கட்டுப்படுத்த சொல்கிறாங்க. இதுதான் உண்மையான ஆத்மா சுதந்திரம்னு சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய மகத்தான ஆன்மாக்களின் போதனைகள் வாரத்தின் மற்ற நாட்களில் மறந்துவிடப்படுவதற்கான ஒரு ஞாயிற்றுக்கிழமை விவகாரம் அல்ல. அவை தினமும் பயிற்சி செய்யப்பட வேண்டியவை. அதாவது கிறிஸ்டின்ஸ்லாம்
அவன் இரக்கமற்றவன் என்றோ அல்லது அக்கறையற்றவன் என்றோ பொருள்படாது. மாறாக இறைவன் அவனது பணிவிலும் அன்பிலும் மனிதனுக்கு தனது சொந்த விதியை இயக்குவதற்கும் சுதந்திரம் அளித்திருக்கின்றான். ஸோ காட் நம்மக்கிட்ட பேச மாட்டார், நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டார் அப்படின்னோடனே அவன் இறைவன் வந்து ரொம்ப இரக்கமற்றோன்னு நினச்சிடாதீங்க. அவருக்கு ஈவு இறக்கமே இல்லை, நம்மக்கிட்ட பேசவே மாட்டார், நம்மளை படைச்சு அப்படியே விட்டுட்டாரு. நம்மளோட கர்ம வினைகளை நம்ம கஷ்டப்படும் போது அவர் கம்முன்னு பார்த்துட்டு சும்மா இருக்கார். நம்ம நினைப்போம் இல்லையா, நிறைய வாட்டி திட்டிருப்போம் இல்லையா கடவுளை. ஆனால் கடவுள் வந்து இரக்கமற்றவர் கிடையாது, நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்கன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவர் ரொம்ப அன்பாக இருக்கார், நம்மக்கிட்ட பணிவாக இருக்கார். அவரோட அமைதியாக இருந்தாலுமே அவர் வந்து நமக்கான சுதந்திரத்தை அவர் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுதந்திர விருப்பத்தில் குறுக்கிடுவதற்கு அவன் விரும்புவதில்லை. அவனை காண்பதற்காக நமது சுதந்திரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என அவன் விரும்புகிறான். ஸோ குழந்தையே வந்து வரட்டும் நம்மக்கிட்ட, இப்படி ஒரு அம்மா வந்து ஒளிஞ்சிக்கிட்டு குழந்தை நம்ம தேடி வருதா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அமைதியாக இருக்காங்க இல்லைங்களா. நான் இங்கே தான் இருக்கேன்னு போய் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இந்த குழந்தை நம்ம தேடுதா, ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஒரு அம்மாவுக்கு பெற்றவங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடவுள் வந்து ஒளிஞ்சிருந்து ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காரு. நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கிறோமா, கடவுளை பார்க்க முயற்சி எடுக்கிறோமா, அவனோட அன்புக்காக நம்ம ஏங்குறோமான்றது அவர் அமைதியாக இருந்து பார்த்துட்ருக்காரு. ஆனால் நம் மீது தன்னை திணித்து கொள்வதை அவன் விரும்புவதில்லை. இறைவன் நமக்கு சுதந்திரத்தை அளித்ததன் காரணமாக, நாம் அதனை தவறாக பயன்படுத்தியதன் காரணமாக நாம் அவனிடமிருந்து விலகிவிட்டோம். இறைவனை நீங்கள் அறிகின்ற வரை, அவனது குரலை நீங்கள் செவிமடுக்கின்ற வரை, நீங்கள் எந்த ஆன்மீக பாதையை பின்பற்றி கொண்டிருந்தாலும் சரி, அவனுடனான உண்மையான தொடர்பை நீங்கள் எய்தியிருக்கவில்லை. அவனது குரலை கேட்க முடியும், அவனை அறிய முடியும். உங்களது ஐம்புலன்களாலும் நீங்கள் உணர்கின்ற அனைத்து விஷயங்களை விடவும் அவன் மிகவும் உண்மையானவன். ஆனால் அவனை காண்பதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் சொல்கிறாரு. ஸோ வந்து காடுகிட்ட நம்ம பேசலாம், நம்ம பேசலாம், நம்மளை கம்யூனிகேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம இது வரைக்கும் நம்ம பழகின, நம்ம உலகத்திலே சில பேரை ரொம்ப உயர்வாக வச்சுருப்போம். அது அம்மா அப்பாவாக இருக்கலாம், இவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்களோட அன்பு எனக்கு அவ்வளோ பெருசு அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அதை விட பெரியவர், அதை விட உண்மையானவர் வந்து இறைவன் சொல்கிறாங்க. அவர்கிட்ட நம்ம நிச்சயம் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் உழைக்கணும், வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. குருவானவர் இறைவனால் அனுப்பப்படுகிறார். வாழ்க்கையின் மற்ற ஒவ்வொரு அம்சத்திலும் இருப்பதை போலவே இறை தேடலிலும் வெற்றி அடைவதற்காக இறைவனது விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியமானதாகும். ஒரு பாடசாலையில் கிடைக்கக்கூடிய சமய சார்பற்ற அறிவை புரிந்து கொள்வதற்கு அவனை அறிந்திருக்கிற ஒரு ஆசிரியரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறே ஆன்மீக உண்மைகளை புரிந்து கொள்வதற்கும் இறைவனை அறிந்திருக்கிற ஒரு ஆன்மீக ஆசிரியர் அல்லது குருவினை பெற்றிருப்பது அவசியமானதாகும். அவரது பூத உடலில் இருக்கும் சமயத்தில் நீங்கள் அவர் முன் இல்லாவிடினும் அல்லது பூ உலகில் அவரது பிறவி முடிந்திருந்தாலும் கூட நீங்கள் இறைவனை அறிய விரும்பினால் அத்தகைய ஒரு ஆசானின் போதனைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு ஆசிரியர் மட்டும் போதாது. பக்தருக்கே உரியவராக ஒரே ஒரு குரு மட்டுமே இருக்கின்றார். ஆனால் இறை தூதரிடமிருந்து நீங்கள் விலகி சென்றால் அவன் மௌனமாக வினவுகிறான். என்ன ஆயிற்று உனக்கு? தெய்வீக ஆன்ம விஞ்ஞானத்தை நீ கற்றுக்கொள்ள உதவுவதற்காக நான் அனுப்பியிருக்கும் ஒருவரை விட்டு மடத்தனமாக ஏன் பிரிந்து சென்றாய்? நான் மறுபடியும் உதவுவதற்கு முன்னால் நீ இப்பொழுது நீண்ட காலம் காத்திருந்து உன்னை தகுதியாக்கி கொண்டால்தான் நான் உனக்கு உதவுவேன். இறைவனால் விதிக்கப்பட்ட தனது குருவின் ஞானம் மற்றும் அன்பின் வழியாக கற்றுக்கொள்ள முடியாத ஒருவர் இந்த பிறவியில் இறைவனை காண மாட்டார். அது காட் வந்து ஒரு குருவை நம்மளுக்கு கண்ணில் காட்டுவார். நம்ம ரெடியாக இருக்கும் போது கண்ணில் காட்டுவார். அப்படி காட்டும் போது அந்த குரு வந்து அவரோட அந்த பூத உடல், சூட்சும உடலில், ஃபிசிக்கல் பாடியில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் ஃபிசிக்கல் பாடி அவருக்கு டைம் பீரியட் முடிஞ்சு ஃபிசிக்கல் பாடி விட்டு போனாலும் சரி, அவருடைய போதனைகளை நம்ம பின்பற்ற வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்படி நம்மளுக்கு குரு கிடைச்சும் நம்ம பின்பற்றலை, அவரை விட்டு நம்ம விலகி போயிட்டோம் அப்படின்னா காட் வந்து மௌனமாக ஒரு கொஷின் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? உனக்கு என்ன தான் ஆச்சு? நீ வந்து ஆன்மீகமாக வளரணும், நீ என்னை வந்து அடையணும்னு தான் நான் உனக்கு ஒரு ஆளை அனுப்பி வச்சேன், ஒரு குருவை கண்ணில் காமிச்சேன். அப்போ நீ திருப்பி அவரையும் விட்டுட்டு நீ விலகி போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? உனக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது என்னால். நீ திரும்பவும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீ திரும்பவும் பல பிறவிகள் எடுத்து நீ தயாராகணும். உன்னை தயாராகி கொண்டால் மட்டும்தான் நான் திரும்பவும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும், குருவை அனுப்பி அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் வந்து இந்த கொஸ்டினை கேட்குறாரு.
குருவின் ஞானம் மற்றும் அன்பின் வழியாக கற்றுக்கொள்ள முடியாத ஒருவர் இந்த பிறவி இப்போ இந்த இன்கார்னேஷன் அவர் வேஸ்ட் பண்ணிட்ட மாதிரி தான் சொல்கிறாங்க. அத்தகைய மற்றொரு வாய்ப்பினை அவர் பெறுவதற்கு முன்னால் குறைந்தபட்சம் அநேக பிறவிகளை அவர் கடந்தாக வேண்டும். திரும்பவும் நிறைய இன்கார்னேஷன் எடுக்கணும், இந்த இன்பத் துன்பங்களை நம்ம சந்திக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அடிபட்டு திருந்தும் போது தான் நம்மளுக்கு திரும்பவும் நம்ம இறை தேடல் வரும்போது தான் நம்ம கடவுளை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. குரு கிடைப்பார், இன்னொரு குரு கிடைப்பார்னு சொல்கிறாங்க. குரு சிஷ்ய உறவினுடைய தெய்வீக விதிமுறைகளை பற்றிய ஒரு ஞானம் அவசியமானதாகும். நாங்கள் இதனை இந்தியாவில் கற்றுக்கொள்கிறோம். இது மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் முக்கியமானது. முதலில் குருவினை நீங்கள் காண வேண்டும், பின் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி துவங்குகிறது. இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னிடம் விசுவாசமாக இருப்பதற்காக நான் முயன்று கொண்டிருக்கின்றேன் என்பதல்ல. ஒரு உண்மையை மட்டுமே நான் குறிப்பிடுகிறேன். உங்களுக்கு இறைவன் தேவை எனில் உங்களுக்கு உதவுவதற்காக இறைவன் அனுப்பியிருக்கும் ஒருவரிடம் நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். நம்ம குரு கிட்ட லாயலாக இருக்கணும், விசுவாசமாக அவருக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இறைவனை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. குரு உடனான ஒத்திசைவு மட்டுமின்றி இறைவனுக்கான கொழுந்து விட்டெறியும் வேட்கை இரவு பகலாக இருக்க வேண்டும். உங்களது இதயத்தில் அவனுக்காக 1000 கோடி அன்புகளின் தீவிர ஆர்வம் திரண்டிருக்க வேண்டும். மேலும் அவசர தேவை போன்ற உணர்வு நிலையுடன் கஞ்சன் செல்வத்தை நாடுவது போல, காதலன் காதலிக்காக ஏங்குவது போல, மூழ்கி கொண்டிருக்கும் மனிதன் மூச்சுக்காக திணறுவதைப் போல இறைவனையும் நீங்கள் அதே அளவிற்கு விரும்ப வேண்டும். அதாவது நம்ம ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டோம், உள்ளே போயிட்டோம், டீப்பில் போயிட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், அப்பா மூச்சுக்காக நம்ம எப்படி திணறுவோம் பார்த்தீங்களா? அப்படியே யாராவது நம்மளை பிடிச்சி மேலே இழுத்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு லவ்வர் ஒரு காதலன் காதலை தேடுவது போல, ஒரு கஞ்ச பிஸ்னாரி அவனுக்கு ஒரு செல்வம் கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம தேடணும்னு சொல்கிறாங்க. இறை தேடல் ரொம்ப இரவும் பகலுமா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனையும் நீங்கள் அதே அளவிற்கு விரும்ப வேண்டும். இடைவிடாது அவனுக்காக கதறுங்கள். நான் உன்னை காணப் போகிறேனா, எனக்கு நீ மட்டுமே வேண்டும். நீங்கள் பிரார்த்தனை செய்ய 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 உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஒருவேளை ஒளியின் ஒரு சிறு கீற்றை நீங்கள் காணலாம். ஆனால் நீங்கள் விடாப்பிடியுடன் இருப்பீர்களா? எந்தவித சபலத்தினாலும் உங்களுடைய இச்சா சக்தி பலவீனப்படாமல் இருக்குமா என்பதை இறைவன் அறிய விரும்புகிறான். நீங்கள் செய்த தவறுகள் ஒரு பொருட்டாகா? இறைவனுக்கான உங்களது அன்பை எதுவும் மாற்ற முடியாதெனில் அவன் உங்களிடம் வருவான். ஆனால் உங்களில் எத்தனை பேர் அவனை வரவேற்பதற்கு போதுமான ஆழத்துடன் தியானம் செய்கிறீர்கள்? அதாவது நம்மளுக்கு காட் என்ன பண்ணுவார், உண்மையாக நம்ம பிள்ளை காட் நம்ம சோதிப்பாருன்னு சொல்கிறாங்க. உண்மையாக இந்த பிள்ளை நமக்காக தான் ஏங்குதா, இல்லை ஏதாவது நம்மளுக்கு மாயை தரா மாதிரி கொடுத்து பார்ப்பார். ஐம்புலன்களால் நம்ம ஏதாவது மயங்குறோமான்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கொடுத்து பார்ப்பார், சபலப்படுறோமான்னு பார்ப்பாரு. அதையும் தாண்டி நம்ம இறைவன் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம உறுதியாக இருக்கும்போது நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு அந்த காட்சி அளிப்பார். ஒரு சின்ன ஒளி மூலமாவது காட்சி அளிப்பாருன்னு சொல்கிறாங்க. நம்மள எத்தனை பேர் ரொம்ப டீப்பாக மெடிடேட் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. நீங்கள் சரியான வழியில் அவ்வாறு செய்தால், உங்களுக்கு உண்மையாகவே இறைவன் வேண்டும் என்றால், அவனை மகிழ்விக்க மட்டுமே விரும்பினால் நீங்கள் அவனை காண்பீர்கள். உங்களது மனசாட்சியின் மூலமாக மற்றும் உங்களது விழித்தெழுந்த ஆன்மீக அறியும் சக்தியின் வாயிலாக அவன் உங்களுடன் பேசுவான். நம்மளுக்கு ரகசியமாக கம்யூனிகேட் பண்ணுவார் காடு, நம்ம உண்மையாக டீப்பாக மெடிடேட் பண்ணும்போதுன்னு சொல்கிறாங்க. தனது பக்தனுக்கு இறைவனுடைய பதில். இது நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாப்பிக்கில் தான் நம்ம என்ன ரீகலெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம உலக வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும், நமக்கு தினசரி கடமைகள் இருந்தாலும், பணம் சம்பாதிக்கணும், வீட்டு வேலைகள் இருந்தாலும், இறைவனை நம்ம திரும்ப திரும்ப நினைக்கணும். எல்லா நேரங்களிலும் நம்ம உடல் மனம் அந்த வேலையில் இருந்தாலும், நம்ம கடவுள் கொடுத்த டியூட்டி நம்ம சிறப்பாக செஞ்சாலும் கடவுளை மட்டுமே நம்ம மனசில் நினச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலைகளால் நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது, நம்ம டிட்டாச்சாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரியாக்டிவாக இருக்கக்கூடாது, மனசு எப்போவுமே சமநிலையோடு இருக்கணும், சுற்றி என்ன நடந்தாலும் சமநிலையாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு சுற்றி இருக்கிற மனிதர்களை குழந்தை போல் பாவிக்கணும், நம்ம தான் இறைவன், ஸோ இறைவனை போல் நடந்துக்க சொல்கிறாங்க. ஸோ கடவுளால் அனுப்பப்பட்ட குருவை மதிக்கணும், அவரோட போதனைகளை ஃபாலோ பண்ணணும், அவருக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும், குருவை விட்டு விலகி போயிடக்கூடாது.
இது அவர் வந்து குரு வந்து நம்ம தேடி கிடைச்சவர் கிடையாது, கடவுளால் அனுப்பப்பட்டவர். ஸோ அவரோட போதனைகளை நம்ம பின்பற்றி இறைவனை நம்ம காணணும்னு சொல்கிறாங்க. தினசரி பிரார்த்தனைகளை இறைவன்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணணும், கடவுள்கிட்டயும் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். கடவுள் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, நமக்கு பக்கத்தில் தான் இருக்கார். அமைதியாக இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி டேக் ஹோம் மெசேஜ் இது தான். நம்ம இன்வெகேஷன் பண்ணிக்கலாம். To the Supreme God, to the Divine Father and Divine Mother, to the Lord Magaguruji Meling, to my beloved teacher Grandmaster Chokoksi, to all the spiritual teachers, holy gurus, holy masters, saints, archangels, holy angels, spiritual helpers, to our higher soul, to our divine self. We thank you for your divine love, divine power, divine light, divine guidance, divine help and protection. We thanks and in full faith. Thank you, Master. Thank you.